சொல்லியிருக்கேன். கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே கூட்டத்துக்கு முன்னாடி ஸோ விவசாய தொழில்நுட்பம் தொடர்பான விவரங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விவரங்கள் தொடர்பான விவரங்களுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். 2024ஆம் ஆண்டு நம்ம கடந்த மாதம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற வெள்ள சேத பாதிப்பு சம்பந்தமான கணக்கெடுப்புகள் முழுமையாக நடைபெற்றுச்சு. அதன் மூலமாக டிசம்பர் மாதம் 13, 14, 15 3 நாட்களில் நிறைய மழை பெய்ததுனால நம்மளுடைய வேளாண்மை நிறைய பாதிக்கப்பட்டுச்சு. இதன் காரணமாக வேளாண்மை இந்த ஒரு 67,444 ஹெக்டேர் பரப்பளவு வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அதே போன்று தோட்டக்கலைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 17,626 ஹெக்டேர் பரப்பளவு பாதிக்கப்பட்டுச்சு. இந்த இரண்டு இதுக்கும் சேர்த்து வேளாண்மைகளுக்கு 59.2 கோடி ரூபாய் வந்து இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைப்படி அரசு கணிச்சிருக்கோம். அதே போன்று தோட்டக்கலை விலைகளுக்கு 16.3 கோடி ரூபாய் வந்து இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு பரிந்துரைப்படி அமைச்சிருக்கோம். இப்பொழுது வந்து பேரிடர் மற்றும் பேரிடர் துறையினுடைய பரிசீலனையில் அதை போயிருக்கு. ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு விவசாயிகள் நேரடியாக சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து வேளாண் துறை அலுவலர்கள் அதே மாதிரி கிராம நிர்வாக அலுவலர்கள் நேரடியாக ஆய்வு பண்ணி கணக்கெடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். எல்லா இதையும் வந்து வேளாண் கிராம நிர்வாக அலுவலர்கள் நேரடியாக கணக்கெடுக்க பார்த்து வேளாண் துறை அலுவலர்களும் அதோட நிர்வாகமாக பார்த்துக்கணும். இதுக்கான நிதி வருகைக்கு வந்த உடனடியாக இது விவசாயிகளுக்கு அரசு நெறிமுறைகளின்படி விடுவிக்கப்படும். ஸோ இது வந்து ஒரு முக்கிய தகவல். பிரதமருடைய காப்பீட்டுக்குள்ள போன ஆண்டு நடைபெற்ற அந்த பயிர் சேதத்திற்கான காப்பீட்டு பயிர்களுக்கான விஷயங்கள் வந்து இழப்பீடு போன ஆண்டு வந்தது வந்து எல்லா பயிர்களில் குறிப்பாக வந்து மிளகாய் பயிருக்கு வராமல் இருந்துச்சு. மிளகாய் பயிருக்கான காப்பீட்டு தொகை விடுவிக்கப்பட்டுருச்சு. இப்போதைக்கு இப்போ வராமல் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போன ஆண்டு வந்ததில் உளுந்து பயிருக்கு 61 கோடி ரூபாய், பாசிப்பயிறு பயிருக்கு வந்து 17 கோடி ரூபாய், மக்காச்சோளத்துக்கு 90 கோடி ரூபாய், கரும்புக்கு வந்து 9 கோடி ரூபாய், சோளத்திற்கு வந்து 6.7 கோடி ரூபாய், நிலக்கடலைக்கு 12 லட்சம் ரூபாய், சூரியகாந்திக்கு 42 லட்சம் ரூபாய் இது மாதிரி வந்துருச்சு. இதோட சேர்த்து இப்போ இதுக்கு வந்து நம்ம தோட்டக்கலை துறையில் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு மிளகாய்க்கு வந்து 56 கோடி ரூபாய் இழப்பீடு தொகை 62,000 பயனாளிகளுக்கு வரப்பட்டு அது அனைத்தும் வந்து விவசாயிகளுக்கு விடுவிக்கப்படும். இது தவிர கொத்தமல்லி, வெங்காயம் ஆகிய பயிர்களுக்கான இழப்பீட்டு தொகை, வெங்காயத்திற்கான இழப்பீட்டு தொகை வந்து நிலுவையில் இருக்கு. இந்த இழப்பீட்டு தொகை வந்த உடனே இந்த மாசத்துக்குள்ள அது வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கோம். ஸோ இது வந்த உடனே அது உடனடியாக விவசாயிகளுடைய கணக்குகளை பகிர்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ இது மட்டும்தான் இப்போ வந்து வெங்காயத்துக்கு மட்டும் இன்னும் இழப்பீடு தொகை வராமல் இருக்கு. அதை வந்து நாங்கள் டெய்லியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். ஸோ அது வந்த உடனே அந்த இது பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். இது ரெண்டு முக்கியமான இழப்பீடு சம்பந்தப்பட்ட விவரங்கள். இது தவிர மற்ற நிறைய வேளாண் துறை சார்ந்த ஸ்கீம்ஸ் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அது எந்தெந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நமது இணை இயக்குனர் வேளாண்மை துறை மற்றும் துணை இயக்குனர்